சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான வீதி, புதிதாக போடப்பட்ட ஒரு பிரதான தார் வீதிக்கு அருகாமையில் தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. சரியாக A9 வீதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600-700 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அவ்வளோ பெரிய தூரமும் இல்லை, ஒரு 600-700 மீட்டர் அப்படி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் காணிக்குள்ளவே காணியோட அமைப்புகளை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சதுர ஒரு காணி. மொத்தம் வந்து 4 பரப்புகள் இதில் இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய வீடும் இருக்குது, ஒரு மூலக்கை வீடு ஒன்று, பெரிய வீடு ஒன்று இருக்குது, 3 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சனோட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு ஆத்தி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி லைன் இருக்குது, குடி தண்ணி லைன். இது அங்கே வந்து மீட்டர் பாக்ஸ் வந்து வெளியில் வந்து பூட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து சுத்திகரித்து வரப்படுகின்ற அந்த குடிதண்ணி லைன் தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் இங்கால வந்து மரங்கள் நிற்கிது. வீட்டுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய மரங்கள் நிற்கிது. ஒரு நல்ல கட்டு கிணறு ஒன்று இருக்குது. நல்ல ஒரு காணி, மேலே காணி வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்குது. சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அமைதியான சூழல், ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நல்ல இடம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்க பாதைகள் இருக்குது. முன்னுக்கு வந்து தார் பாதை ஒன்று இருக்குது, காணியினுடைய வலதுகை பக்கம் அந்த பக்கம் ஒரு பாதை ஒன்று, மண் பாதையும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க. அதாவது நல்ல அயல் சமூகத்தை கொண்ட ஒரு நல்ல ஒரு இடம். தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருட கன்றுகளாக கிட்டத்தட்ட ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் வந்து ஒரு 10-12 மாமரத்துக்கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து ஓரளவு வளர்ந்து நிற்கிது. எல்லாம் காய்க்கக்கூடிய பருவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் காய்க்கையில் அந்த பருவத்துக்கு வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு மரங்கள் 1-2 மரங்கள் எல்லாம் நிற்கிது. பின்னுக்கு வந்து கொங்குரி தூண் போட்டு டபுள் பட்டு தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது. இந்த சைடில் வந்து சும்மா கதியால் ஊண்டியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கமும் பாதை இருக்குது. 2 பக்க பாதையில் கொண்ட காணி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதை இருக்குது, மண் பாதை தான். ஆனால் வந்து டிப்பர் வாகனங்கள் எல்லாம் போகக்கூடிய அளவான பெரிய 15 அடி பாதை தான் இருக்குது. நல்ல ஒரு அருமையான காணி. காணியை பார்க்கும்போதே அவ்வளவு ஆசையாக இருக்குதுங்க. நல்ல காணி உண்மையாலுமே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. கட்டுக்கிணறையும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2 பக்க பாதையோட நல்ல ஒரு காணி. வீடும் வந்து நல்ல பெரிய வீடு தான். கடைசியாக நாங்கள் வீட்டை பார்ப்போம், காணியை சுற்றி பார்த்துட்டு பிறகு நாங்கள் வந்து வீட்டை பார்ப்போம். இப்படியே வந்தீங்க சொன்னால் கட்டுக்கிணற நான் தண்ணியை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணி நிற்கிது. ஆனால் தண்ணி வந்து சாதுவான ஒரு சவர்த்தன்மை ஒன்று இருக்குது. சாதுவான, அது ஆக கடும் சவரண்டு இல்லைங்க, சாதுவான ஒரு சவர்த்தன்மை ஒன்று இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தொட்டி இருக்குது. சுற்றி வர வந்து வடிவாக வந்து அறிக்கையாக வந்து கட்டியிருக்கிறாங்க. குளிக்கிறதுக்குரிய வசதி வந்து நல்ல வசதி வந்து செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து தகரம் தான் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் வீட்டினுடைய பின்பகுதியை போய் பார்ப்போம். அப்படியே பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே கட்டமாக பார்த்து கொண்டு வருவோம். மூலக்கை கூரை தான் போட்டிருக்கிறாங்க. நல்ல பெரிய வீடு தான். வடக்கு வாசல் வீடு. இங்கே டாய்லெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னுக்கு வந்து மரங்கள் ஒன்றும் இல்லை, 2 தென்னை மரம் தான் இருக்குது. மரம் வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, வைக்காமல் இருக்கீங்க பாருங்கள். காணியை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய மரங்களை வந்து வைக்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வந்து கட்டியிருக்கணும். வேலைப்பாடுகள் கொஞ்சம் குறையாக இருக்குது, செய்ய வேண்டியிருக்குது. பெரும்பாலான வேலைப்பாடுகள் முடிஞ்சுது. ஒரு சில வேலைகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ளே போய் நான் காட்டுறேன் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய முத்தம் பாருங்க. முன்னுக்கு நல்ல இடம் இருக்குது, நல்ல முத்தம், பெரிய முத்தம். ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இதான் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாகத்தான் இருக்குதுங்க. ஒரு அளவான ஒரு ஹோல் உண்டு, ஆக பெருசும் இல்லை ஆக சின்னதும் இல்லை, ஒரு அளவான ஹோல் உண்டு. மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டி தான் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே போனோம்னு சொன்னால் இது வந்து சாமி அறை. அதே மாதிரி அங்கால வந்து இன்னொரு அறை ஒன்று இருக்குது பாருங்கள். சாமி அறைக்கு பக்கத்தில் இது 2வது அறை. அதே மாதிரி அங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3வது அறை. இந்த அறைக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அந்த ரூமுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக அட்டாச் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அப்படியே குறையாக இருக்குதுங்க. பூச்சி வேலையெல்லாம் செய்யணும், கொமட்டுகள் மற்ற வேலையிலெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்து கொள்ளணும். அந்த பெட்டனுக்கு ஃப்ளாட் பண்ணி அட்டாச் பாத்ரூம் இந்த ரூமுக்கு தனியாக வந்து கட்டியிருக்காங்க. அப்படி எங்கேயால வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் வேலையிலும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்குது. வேலையில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யணும். பூச்சி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்ய வேண்டியதான் இருக்குது. வீடு நல்ல பெரிய வீடு தான். நல்லா அத்திவரமெல்லாம் உயரமாக போட்டு நீட்டாக தான் வீடு கட்டியிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சமதரையான காணி. மழை காலங்களில் வெள்ளமெல்லாம் நிற்காது. நல்ல சமதரையான நல்ல காணி.
ஹோல் வந்து பாருங்கள், சீலிங்கெல்லாம் அடித்து ஃபேன் எல்லாம் பூட்டி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் உறவுகளே இந்த காணி மற்றும் வீட்டினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்கிறது. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.20 சொல்கிறேன் உரிமையாக, அதாவது 1,20,00,000 ரூபா வந்து சொல்கிறேன். என்ன காரணம் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பிரதான பாதை வந்து ஒரு நல்ல பாதை, அந்த பிரதான பாதைக்கு அருகாமல் அமைந்தது, கடைகள் கட்டக்கூடிய ஒரு பாதை, நல்ல நெரிசல் உள்ள இடங்கள், நிறைய அயல் சமூகங்களை கொண்ட இடங்கள். மற்றது இந்த இடங்கள் எல்லாம் வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு பிஸ்னஸுக்குரிய உகந்த ஒரு இடமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. பாரதிபுரத்துக்கு அடுத்த கிராமமாக அறிவியல் நகர் என்ற கிராமம் இருக்கிறதுனால அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பஸில் இருந்து கார்மெண்ட்ஸுகள் மற்றது நிறைய விஷயங்கள் நிறுவனங்கள் எல்லாம் அங்கே தான் வந்து கொண்டிருக்குது. ஆகவே வாடகைக்கு விடக்கூடிய இடங்களாக இந்த பாரதிபுரம் இடங்கள் வந்து வீடுகள் வந்து காணப்படுகிறது. ஆகவே வந்து ஒரு பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு லேண்டாகவும் இருக்குது. அதனால் அந்த விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் மேற்கொண்டு இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது உறவுகளே. இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனை இருக்குதுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளை வந்து விளம்பரம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். சரி உறவுகளே, மறக்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.